வெல்கம் பேக் மக்களை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மிடில் கிளாஸ். இஎம்ஐ, கடன், குடும்ப பொறுப்பு, இந்த 3 வார்த்தை தான் ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனோட மொத்த வாழ்க்கையுமே முடிச்சு வச்சிருக்கு. இதையும் மீறி என்னையும் உங்களையும் மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய கனவுனா அது என்னங்க? ஒரு கிராமத்தில் 3-4 ஏக்கரில் ஒரு தோப்பு, அதுக்குள்ளே நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வீடு, நம்ம குழந்தை குட்டியோட ஜாலியாக அந்த தோப்பில் ஒரு வேளையாவது நிம்மதியாக தூங்கணும். இதுதானங்க மிகப்பெரிய கனவு. இதே கனவு தான் நம்ம படத்தோட ஹீரோவுக்கு இருக்குது. படத்தோட ஓப்பனிங் சீனே அவர் தோட்டத்துக்குள்ளே வந்து நிம்மதியாக படுத்து தூங்குறதோட காட்டுறாங்க. உண்மையிலுமே அந்த கனவை அவர் அச்சீவ் பண்ணாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, அதுதான் படத்தோட மீதி கதை. வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கனவுல இருக்காரு. எந்திரிச்சு போய் கதவை திறந்தா அவரோட பொண்ணும் பையனும் வர்றாங்க. 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. ஃபோனை வந்து இவன் பிடிங்கிட்டான், அவன் பிடிங்கிட்டா அப்படின்னு சண்டையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு பொண்டாட்டி போய் பார்க்குறாரு. பொண்டாட்டியும் அது இதுன்னு ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு தாஜா பண்ணிட்டு அவர் ரெகுலராக போகிற வேலைக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆள்னா, சாதாரண ஒரு வந்து அக்வா பியூரிஃபையர் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. மாதம் ஒரு 20,000 சம்பளம் தாங்க. அந்த 20,000 சம்பளத்துக்குள்ளே சென்னையில் வந்து ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் சந்தோஷமாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட வீட்டுக்காரம்மா அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் ஓரளவு நல்ல ஆள் தாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோவுக்கு சம்பள நாள். ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது வீட்டுக்காரம்மா ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸை எடுத்துக்கொண்டு போய் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு மனை போட்டிருக்காங்க, அங்கே உடனே கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லைங்க. நம்ம ஹீரோவோட விருப்பமே என்னென்னா, ஊருக்குள்ளே ஒரு 5-6 ஏக்கரில் காடு தோட்டம் வாங்கி அங்கே வந்து குருவியெல்லாம் கூடு கட்டுற மாதிரி தோட்டத்தில் நம்ம வாழ்னுங்கிறது தான். ஆனால் வீட்டுக்காரம்மாவோட விருப்பம் என்னன்னோ, குருவி கூடு மாதிரி வந்து சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற நிலம் வாங்கணும் தான் அவங்களுக்கு ஆசை. நம்ம ஹீரோவுக்கு 2 நண்பர்கள். ஒன்று அந்த ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் ஆல்ரெடி 100 ரூபா நம்ம ஹீரோ கிட்ட கடை வாங்கியிருப்பாப்புல. அந்த 100 ரூபாயை இன்றைக்கி சம்பளம் நாளுங்கனால கேட்டு வாங்குறாப்புல. கேட்டு வாங்கி அந்த 100 ரூபாய் கொண்டு போய் இன்னொரு ஃப்ரெண்டான ஆட்டோ டிரைவர் அங்கே இருப்பார். ஆட்டோ டிரைவர் அந்த தெருவிலேயே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கவர். அவர்கிட்ட கொண்டு 100 ரூபாய் கொடுக்குறாரு. அண்ணா பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. வேணாமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுக்கிறாரு. சரி காசாக வேணாட்ட, இந்த திருநீராவது வச்சுக்கு அப்படின்னு சொல்லி திருநீரை கொடுக்குறாரு. அந்த திருநீரை எடுத்துக்கொண்டு போய் ஆட்டோவில் வந்து அவர் வந்து வைக்கிறாரு. என்னப்பா திருநீர் நீ வச்சுக்காமல் ஆட்டோவில் வைக்கிறேன்னு கேட்கும்போது, ஆனால் எனக்கு இதான்னா சாமி அப்படிங்கிறாப்புல. எல்லாரும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல். அந்த ஆட்டோ டிரைவருக்கு அந்த ஆட்டோங்கிறது பயங்கர சென்டிமெண்ட்டு. எப்படியாவது வாடகைக்கு ஓட்டுற அந்த ஆட்டோவை சொந்த ஆட்டோ ஆக்கிடணும்னு அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு வாட்ச்மேனு சென்னை சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஊர் சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஐடியா. ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ அவகாசம் இருக்கும், கொஞ்சமாக தானே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சென்னை சிட்டியில் வந்து ஒரு இடத்த வந்து அட்வான்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். பார்க்குற இடமெல்லாம் பயங்கர அதிகமாக அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. உடியா எல்லாம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து 2 பீரை வாங்கிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாரு. ட்ரக்கை ஃபுல்லாக போட்டுட்டு கிராமத்தில் இருக்கவரோட வந்து சின்ன வயசு நண்பனை கூப்பிட்றாரு. நண்பனை கூப்பிட்டு அவர் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் போல். கல்யாண ஏற்பாடெலாம் எப்போ நடக்குதுன்னு கேட்கும்போது, இப்போ தான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், இந்த வருஷத்தில் அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. கிராமத்தில் இருக்கவனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுக்குறான் சரி அப்படின்ட்டு ஊரில் இருக்க மற்ற நிலவரம்லாம் இவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ டேய், நான் உள்ளூர்காரன், நான் இங்கே இருக்கிற எனக்கு கூட வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது, ஆனால் சென்னையில் உட்காந்துட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்டான்னு சொல்லும்போது, டேய் நான் எங்கே இருந்தாலும் என் மனசு ஊரில் தாண்டா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சித்ரா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோ. சித்ராங்கிறது நம்ம ஹீரோவோட வந்து பழைய எக்ஸு. அங்கே கல்யாணம் பண்ணி இப்போ தான் வந்து 2வது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போல். இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பேசாமல் நீ அவளையே கல்யாணம் பண்ணி தருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர்க்கார ஃப்ரெண்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாப்புல. சரி அதெல்லாம் ஒரு ஊரில் வந்து நிலமெல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு கேட்குறாப்புல. கேட்கும்போது, ஏன்டா ஏக்கர் 10,000 ரூபாய்க்கு இருக்கும்போது கேட்க ஆரம்பித்தேன், இப்போ ஏக்கர் 10 லட்சத்துக்கு விற்கிது, எப்போ தாண்டா நீ நிலம் வாங்குவோன்னு சொல்லும்போது, இந்த 3 வருஷத்தில் நான் வாங்குறேன்டா, எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்கூலில் வந்து 10வது வரைக்கும் தானே நம்ம ஊர் ஸ்கூலில் இருந்துச்சு, இப்போ அதை +1 +2 எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்துக்கு கூட வந்து உங்கள் அப்பாவோட சிவமுனிங்கிற பேர் தான் வைக்க போகிறாங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஆள் எங்களுக்கு ஒன்றும் பண்ணல, ஆனால் ஊருக்காக மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கார ஃப்ரெண்டு சலிச்சுக்கிறாரு. என்னடா இப்படி பேசுகிற, ஊருக்காக அவர் எவ்வளோ பண்ண பெரிய மனுஷன், இந்த ஸ்கூல் கட்டின இடம் கூட அவர் கொடுத்ததானடா, அவர் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்தாரு, எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, நான் 20,000 சம்பளத்துக்கு சென்னையில் வந்து மாடாட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சலிச்சுக்கிறாரு. சரி உர்ரா எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோட வீட்டுக்காரம்மாவோட தம்பி வீட்டுக்கு வர்றாப்புல. குழந்தைங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்குது. என்ன இருந்தாலும் தாய் மாமன் இல்லையா, மாமா வந்தானே, மாமா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தானே, அதெல்லாம் வாங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அவர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா, அவருக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கல்யாணத்துக்கு நாட் குறித்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து அழைப்பு போடணும்ல அக்கா வீட்டில், அதுக்காக தான் வந்திருக்காங்க. அக்காக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் இந்த டேட்டில் கண்டிப்பாக வந்துருங்க, 2 நாள் முன்னாடியே வந்துருங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன், நீ எதுவும் வந்து வாங்க வேணாம், நானே அங்கே எல்லாம் ஊரில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன், நீங்கள் வந்துருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. அவர் போனதுமே நம்ம வீட்டுக்காரம்மா பத்திரகாளி ஆட ஆரம்பிக்குது.
எவ்வளோ பண்ணலான் இருக்கீங்க மச்சின மூட்டு கல்யாணத்துக்கு அப்படின்னு உடனே என்ன ஒரு 20,000 30,000 இருந்தால் பத்தாதா அப்படின்னு உடனே ஏங்க அவன் உங்களுக்கு இருக்க ஒரே மச்சனுங்க, என்னோட ஒரே தம்பிங்க, அவனுக்கு போய் இவ்வளோ பண்ணுறேங்கிறீங்க. என் தங்கச்சிக்காரிக்கு ஃபோன் பண்ணால் அவன் என்னமோ 5 பவுன் போடுறாங்கிறா கூட பிறந்தவனுக்கு. அவள் 5 பவுன் போட்டால் நம்ம ஒரு 3 பவுனாவது போடணும்ல, என்ன நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை கட்டுறான். சரி விடுமா என்ன கல்யாணத்துக்கு நான் 2 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எதுவும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் விடுமானா அப்போதைக்கு சமாளிச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட பெரிய பொண்ணு பேர் மங்களம். அந்த மங்களத்தோட கிளாஸ்மேட் ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அந்த குழந்தை ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி நம்ம மங்களத்துக்கிட்ட இது மாதிரி என்னோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துருச்சு, இந்த மாதம் 50,000 வந்திருக்கு அப்படிங்குது. நம்ம பொண்ணுக்கு வந்து பயங்கர ஆர்வம். வீட்டுக்கு அப்பா அம்மா வந்தோடனே நைட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து 50,000 வருதுன்னொடனே நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாக வர்றாரு. ஆல்ரெடி உங்கள் அம்மா வந்து LIC பண்ணுறேன், அந்த தொழில் பண்ணுறேன், இல்லை சாரியை விற்கிறேன், அதை விற்கிறேன்ட்டு எந்த தொழிலுமே உறுப்பு இல்லை. உங்கள் அம்மா ஆல்ரெடி 7 தொழில் பண்ணிட்டு தான் இருக்கா, நீ வேறு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்காதா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 10 பைசா செலவு தேவையில்லைப்பா அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோவை அருமைறாரு. அவ்வளோதானா, சரி அப்போ சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேரை எழுதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் எழுதி போடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ தான் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா என்ன பேர் வருதுன்னா மிடில் கிளாஸுங்கிற பேர். அந்த பேர் எழுதுனது அந்த குட்டி பையன், உனக்கு எப்படா இவ்வளோ அறிவு அப்படின்னு, அதெல்லாம் கேட்சான டைட்டில் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸுங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் என்னென்னமோ வீடியோ போடுறாங்க. ஸோ மீன் வளர்க்குறது எப்படி, மீன் அமிலம் தயாரிப்பது எப்படி, கலங்கலான தண்ணியை எப்படி வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறது, தீப்பெட்டி ஃபோனில் எப்படி பேசுறது, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது. எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது, என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு 499 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு, இதை வச்சுக்கிட்டு 2 மாதத்துக்குள்ளே என் தம்பி கல்யாணத்துக்கு எப்படி பாதி பணத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒன்று. என்னது உன் தம்பி கல்யாணத்துக்கு யூடியூப்ல இருந்து படம் ரெடி பண்ணுறதா போடியே அப்படின்னு நக்கல் எடுத்துட்டு வந்து ஹீரோவும் போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் வேணாம், நம்ம வேறு வேலையை பார்க்கலாம்னு நம்ம மங்கள் வந்துக்கிட்டு, அம்மா இந்த வருமானத்துக்கு நீ வேறு ஏதாவது வழியை பாருமா, யூடியூப் சேனலை நம்ம பொறுமையாக டெவலப் பண்ணிக்கலாமான்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. அந்த வார வீக்கெண்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மேலே பரன் மேலேருந்து ஒரு பெட்டி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அது அவங்க அப்பாவோட பெட்டி. அந்த பெட்டி எடுத்து சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ஒரத்தநாடுலேருந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து இவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டரை பார்க்குறாரு. அதை பெருமையாக வேறு வீட்டுக்காரம்மாட்ட சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன அப்படின்ட்டு வீட்டுக்காரம்மாவும் நக்கலாக பார்த்துட்டு போகுது. சரி ஓகேன்ற உள்ள என்ன தொலைவு பார்க்கும்போது ஒரு கடன் பத்திரம் ஒன்று இருக்குது. அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. அந்த கதை 1970 வருது. 1970 நம்ம ஹீரோ கார்ல் மார்க்ஸோட அப்பா சிவபுண்ணியம் சென்னை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஆரம்பிச்சிருப்பாரு. நல்லா போயிட்டு வந்திருக்கும் கடை. அப்போ ராஜஸ்தான்லேருந்து ஒரு சேட்டு பையன் வேலை தேடி சென்னைக்கு வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட வேலை கேட்குறான். ஐயா இது மாதிரி என் பேர் ராம்லால், எனக்கு தமிழ் கூட ஓரளவு நல்லா தெரியும், ஆனால் நான் வேலை தேடி சென்னைக்கு வந்தேன், ஆனால் எதுவுமே கிடைக்கலைங்கய்யா, ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னு சொல்லும்போது சரி வான்ட்டு சொல்லி வேலைக்கு சேர்த்திக்கிறாரு. வேலைக்கு சேர்த்திக்கிறதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க. நல்ல நண்பர்களாகி கடையும் நல்லா டெவலப் ஆகுது, இவரும் நல்லா உழைக்கிறாரு, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா எப்போதுமே இந்த லெனினோட புக்கை படிக்கிறது, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை படிக்கிறது, பயங்கரமாக கம்யூனிஸ்டில் ஊறி போனாள். அப்போ ஒரு நாள் ராம்லாலை கூப்பிட்றாரு. ராம்லாலை கூப்பிட்டு, இது மாதிரி ராம்லால், என் ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே என் ஊரில் சொத்து இருக்குது, நான் என்னோடய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை என் ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு நான் போகிறேன், அதனால் இந்த கடையை இங்கே இருக்க யாருக்காவது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறேன்னு சொல்லும்போது, யாருக்கையா கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ராம்லால் இருந்துக்கிட்டு, ஐயா எங்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் வேறு விளையாடாதீங்கயா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் காசு கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, காசுக்காக கொடுக்குறேன்னு சொன்னால் அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிரானது. ஏன்னா இவ்வளோ தூரம் கம்யூனிஸ்ட்டை படித்த நான் ஒரு முதலாளியாகவே இருக்கக்கூடாது, அதனால தான் உனக்கு கடையவே கொடுக்குறேன், நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், நீ வச்சுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஐயா எனக்கு ஃப்ரீயாலாம் வேணாங்கய்யா, நான் ஒன்று பண்ணுறேன், நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கடையை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். சரி என்ன உனக்கு பண்ணணும்னு கேட்கும்போது, நான் ஒரு கடன் பத்திரம் எழுதி தர்றேங்கய்யா, இது மாதிரி இந்த டேட்டில் உங்கள்கிட்ட தான் அந்த கடையை வாங்கியிருக்கேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் அதுக்கான பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த பணத்தை வாங்கிக்கிங்கயா அப்படின்னு சொல்லி கடன் பத்திரம் எழுதி கொடுத்துருக்காப்புல. அந்த பத்திரத்தை நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்காப்புல. இப்போ இந்த பத்திரத்தை கொண்டு நம்ம வீட்டுக்கார மாட்டை காட்டுறாப்புல. வீட்டுக்கார மாட்டை காட்டினோடனே பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு ராம்லால்னு போட்டிருக்குன்னு சொன்ன உடனே, ஏயா இந்த காலத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பத்திரம் எழுதி கொடுத்ததே திருப்பி காசு கொடுக்க மாட்டானுங்க, நீ 1970 ராம்லால்னு எவனோ ஒருத்தர் சேட்டுக்காரை எழுதி கொடுத்தான்னு இப்போ போய் காசு கேட்க போறியா, போய் வேலையை பாரியா அப்படின்னோடனே அந்த பத்திரத்தை அங்கே ஏதோ ஒரு அலமாரி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போட்டுட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடுறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க முறையாக நம்ம ஹீரோவோட ஆஃபீஸுக்கு வந்ததுலேருந்து ஹீரோவோட நடத்தையெல்லாம் பிடிச்ச உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. என்னென்னா குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க தான் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தா கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே அவங்க வீட்டுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் கொத்தி விட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட என்னமோ உடம்பு நல்லா இருக்குங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருந்துட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு போகும்போது, இது மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறது உன்னோட நடத்தை எனக்கு பிடிச்சனால தான் காரணமாக, இது மாதிரி வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் இது மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்யாத, உங்கள்கிட்ட ஏதோ வேலை வாங்கிட்டு காசு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கணுன்னே, அட விடுங்கம்மா இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டீங்க அப்படின்ட்டு அந்த காசை வாங்கி கொண்டு ஸ்கூல் ஃபீஸ்
ஃபீஸ் கட்டிட்டு மீதி ஒரு 4000 அவர்கிட்ட மீதி இருக்கும். அந்த 4000 ரூபாயை கொண்டு போய் பையன் வந்து பேட்டு கட்டிட்டு இருப்பான்ல, பையனுக்கு பேட்டும் பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் இதை கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு இதுக்கு ஏதுங்க காசு அப்படின்னு வீட்டுக்காரம்மா கேட்கும்போது, அதான் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸில் வந்து ஒரு 4000 மீதி இருந்துச்சு, அந்த 4000 ரூபாயில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ வீட்டுக்காரம்மாவுக்கு சுல்லுன்னு ஏறின உடனே பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்கலாம் வீட்டில் தான் உட்காந்துருக்கு. ஆஹா அக்கா இன்னைக்கு மலையேற போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க எல்லாம் அழுங்காமல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ யதார்த்தமாக வந்து வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் துணி தைச்சிட்டு இருந்த இந்த பொண்ணு பத்திரகலையாட ஆரம்பிக்குது. எனக்கு உங்களை என்ன சொன்னேன் நான், இப்போதான் நான் வந்து காசை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் ஃபீஸ் கட்டுறதுக்கு 2 மாதம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் என் தம்பி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம்ல இந்த பணத்தை, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை பார்த்துன்னு இருக்கலாம்ல, யாரை கேட்டு செலவு பண்ணீங்க, உங்களை நான் பணத்தை வாங்கிட்டு வர மட்டும் தானே சொன்னேன்னு சொல்லும்போது, ஹே அது குழந்தைங்க ஸ்கூல் பட்டுறதுக்காக கொடுத்ததுடி, அதை நம்ம பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுடி, முட்டாள்தனமாக பண்ணாதடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் பணத்தை வாங்கிட்டு வந்தால் நான் வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவேன்ட்டு நீங்கள் வரும்போதே விவரமாக கட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, அப்படிலாம் நான் யோசிக்கல, அவங்க கொடுத்தது குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்தாங்க, அதை நான் கட்டிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான போது வீட்டுக்காரம்மா பத்திரகாலே அடிடுது. கோவத்தில் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் எதுக்கு புள்ள குட்டி அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருது. நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு போய் தொலைறேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வந்துடுறாரு. வீட்டை விட்டு வந்து அவரோட வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் ரூமில் வந்து தங்கியிருக்காரு. அவருக்கு அப்போ தான் அவர் கரெக்டாக அவரோட வீட்டுக்கார அம்மா கூப்பிட்றாங்க. வீட்டுக்கார அம்மா கிட்ட மாமா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பார்த்தியா இப்படி பொண்டாட்டியை வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கணும். வாட்ச்மேனுக்கு ஏதியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கேட்க தெரியல பொண்டாட்டிக்கு, அந்த அளவு தான் அவங்களெல்லாம் வச்சுருக்கணும், என்னையா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம வாட்ச்மேன் போய் கதவை திறந்துச்சு, ஆட்டோக்கார் தம்பி தான் வந்திருப்பாப்புல அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. உள்ளே வந்த உடனே வேகமாக, உனக்கு தான் அறிவு இருக்கா, இங்கேயே வந்து உட்காந்துருப்ப பாரு, பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி கிடக்கு பாரு, இந்த ரூம்ல இருந்து நான் நோய் வந்தே செத்து போயிடுவேன் அப்படின்னு கண்டமேனி கேட்டுது. வாட்ச்மேனை பார்த்துட்டு, யோ அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லையா, அந்த ஆளுக்கு பொண்டாட்டி நானா இல்லை நீயா, ஒரு ரூம் வந்து உட்காந்தா நீ பாட்டுக்கு வந்து அப்படியே விட்டுருவியா, அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட மாட்டியா வீட்டுக்கு அப்படின்னு கண்டமேனி பேசு. இல்லைல்லம்மா நீ கூட்டு போமா அப்படிங்கிறாரு. சரி இதுக்கு மேலே இருந்தால் வாட்ச்மேனுக்கு பயங்கரமாக ஏற்றுள்ளுன்ட்டு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டி கூட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ணி கொடுத்து ஹீரோவை நல்லா தாஜா பண்ணுது. அதுக்கப்புறம் வீட்டு டிவியோட சவுண்டை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு குழந்தைங்களை வெளியே டிவி பார்க்க சொல்லிட்டு உள்ள பெட்ரூம்குள்ளே போய் ரொமான்ஸ் மூலிமா வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்திடுது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக கரண்ட் போயிடுது. கரண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸில் ஐக்கியம் போயிடுறாங்க. அடுத்த நாள் காத்தால வழக்கம் போல் வேலைக்கு போகலான்னு கிளம்புறாப்புல. கிளம்பும்போது காலண்டரை செக் பண்ண பார்க்கும்போது இன்றைக்கி அதிர்ஷ்டம் போட்டிருக்கு. அதிர்ஷ்டம் போட்டோன்னே என்னமோ யோசிச்சவர், சரி அந்த அலமாரிக்குள்ளே இருந்த அந்த பத்திரத்தை எடுத்து சரி இன்றைக்கி நம்ம முயற்சிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவுகார்பேட்டுக்கு போகிறாப்புல. சவுகார்பேட்டுக்கு போய் அந்த பத்திரத்தில் எழுதியிருக்க அட்ரஸுக்கு போய் அந்த கடைக்கு வெளியே நிற்கிறாரு. அங்கே வாட்ச்மேன் நின்றுட்டு இருக்கான். வாட்ச்மேன்ட்ட அவங்க முதலாளி பேர் என்ன கேட்கும்போது ராம்லால்னு சொல்கிறான். அப்பா கரெக்டான கடைக்கு தான் வந்திருக்கிறோம். சரி உங்கள் முதலாளி என்ன வந்து இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, முதலாளி இருக்காராவா, அந்த ஆள் 80 வயசாகி கல்லு மாதிரி இருக்கிறாரு, 10 கடைக்கு ஓனர். அப்படி கேட்கலையா, உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. உயிரோட தான் இருக்காரு, நான் கொஞ்சம் நேரத்தில் வருவார், பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது பிச்சு அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஒரே ஒரு வாய்ப்பு வேணா தர்றேன், ஒரு 12 மணி போல் வருவார், வரும்போது கார்லேருந்து இறங்கி உள்ளே போவார், அந்த கேப்பில் முடிஞ்சா நீ பார்த்துக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராம்லால் சேட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு வர்றாப்புல. அவர் பாட்டுக்கு அப்படி எதையும் கண்டுக்காமல் உள்ளே போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பின்னாடியே சாட்டு போறாப்புல. உள்ளே போனவொடனே கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பார் போல, அதை பற்றி கேட்குறாரு. அந்த பொண்ணு கரெக்டாக பதில் சொல்லாதனால கண்ட மீனி திட்டிட்டு உள்ளே போயிடுறாரு. இவருக்கு பயம் வந்துடுது. கடையில் வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டு உங்கள் ஓனர் பயங்கர கோவக்காரரோ அப்படின்னு கேட்கும்போது, சுற்றுவாரியா அந்த ஆளு அப்படின்னு சொல்கிறாப்புல. இவர் உடனே பயந்துட்டு கடையை விட்டு வெளியே வந்து காரு பக்கத்தில் நின்றாப்புல. சேட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் மாதிரி அதே தெருவில் போகிறாப்புல. போகும்போது ஒரு ஸ்வீட் பீடா எடுத்து ஒரு முடிச்சந்தில் நின்று போட்டுட்ருக்காப்புல. நம்ம ஹீரோ அங்கே போய் பின்னாடி சார் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாப்புல. யாரா நீ திருடு, நான் என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படி இப்படின்னு பிடிச்சி மிரட்டுறாப்புல. சார் இல்லை சார், நான் வந்து முதலாளியோட புண்ணியசுவர் இருக்கார்ல சார், இல்லை சிவப்புண்ணியம் இருக்கார்ல அவரோட புள்ள சார் அப்படின்னு பயங்கரமாக வளர்றாப்புல. இதை கேட்ட உடனே நம்ம சேட்டு இருந்துக்கிட்டு, முதலாளி பையனா நீ எதுக்குடா திருட்டுத்தனமாக வர்ற, வா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. அப்புறம் முதலாளியில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, முதலாளி செத்து 5 வருஷம் ஆச்சுங்க சார் அப்படிங்கிறாரு. முதலாளிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கையில் 2 பொருளை கொண்டு போயிருப்பாரு. அந்த 2 பொருளையும் கொடுக்குறாப்புல. ஒன்று வந்து அந்த முதலாளியும் ராம்லால் சேட்டும் 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து கொடுப்பாப்புல. அதை பார்த்த உடனே ராம்லால் சேட்டுக்கு வந்து மனசே அப்படியே குளிர்ந்து போயிடுது. அதோட அந்த கடன் பத்திரத்தையும் கொடுக்குறாப்புல. அதை கொடுத்த உடனே சேட்டுக்கு புரிஞ்சிருது, சரி பையன் கஷ்டத்தில் இருக்கான், அதனால தான் ஏதோ காசு கேட்டு வந்திருப்பான் போலன்ட்டு. ஒன்று பண்ணு, இன்னும் மதியம் வந்து நான் மும்பை போகிறேன், ஒரு 10 நாளில் ரிட்டர்ன் வந்துடுவேன், நீ இதே இடத்துக்கு வா, இதே இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் செக் போட்டு தர்றேன் அப்படிங்கிறாப்புல. இவருக்கு உடனே வந்து
வந்து ஷாக்கில் வந்து என்ன பேசுகிறேன்னே தெரில. என்ன சார் சொல்கிறீங்க, 1 கோடி ரூபாயா அப்படின்ன உடனே 1 கோடி ரூபாய்க்கு போட்டு தர்றேன், ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கடன் பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. அந்த கடன் பத்திரத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கார மாட்டாது சொல்கிறாரு. வீட்டுக்காரம்மாவுக்கு கையும் புரிய மாட்டேங்குது, காலும் புரிய மாட்டேங்குது. ஐயோ 1 கோடி வருதா 1 கோடி வருதான்னு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஷாக்கோட அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஈவினிங் திரும்பி வர்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று, என்னம்மா பயங்கரமாக ஸ்வீட் போல, இன்னைக்கு என்ன விசேஷமா அப்படின்னு கேட்கும்போதே, ஆனால் எங்கள் வீட்டில் விசேஷம் இல்லை, உங்கள் வீட்டில் தான் விசேஷம், வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க வீட்டுக்காரம்மா சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல் மேக்கப்பில் பயங்கரமாக வந்து நிற்கிது. என்னம்மா நம்ம அன்புராணியா இது அப்படின்னு இவர் நக்கலடிச்சிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க, லஸ்ஸியெல்லாம் கொடுக்குறாங்க. சரி 1 கோடி ரூபா பணம் வரப்போகிறது அப்படிங்கிறனால பொண்டாட்டி குழந்தை குட்டியெல்லாம் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறதுக்கு ஸ்வீட் தானே கொண்டாடிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்றும் கண்டுக்கல. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இப்போ இந்த சுவிட்சை போடு அப்படிங்கிறாங்க. அந்த குட்டி பையனை போய் சுவிட்சை போடுறான். பார்த்தா இவங்க அப்பாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அதுக்கு லைட்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணி வச்சிருக்குது இவங்க வீட்டுக்காரம்மா. அப்படியே இவர் யோசிக்கிறாரு, 2 நாள் முன்னாடி என்ன சொன்னேன், இந்த ஆள் ஃபோட்டோ எதுக்கு வீட்டுக்குள்ளே கிடக்குது, வெளியே தூக்கி குப்பையில் எறிங்க, இடத்த தேவையில்லாமல் அடைச்சிட்டு கிடக்குதுன்னு சொன்னவன் 1 கோடி ரூபா பணம் வருதுன்னு ஒன்று மாமனாரை இப்படி பார்க்குறாளே. அது மட்டும் இல்லைங்க, இனிமேல் நம்ம பசங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது என் மாமனாரை கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அந்த அப்படிங்குது. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுவுறதான்னு தெரில. சரி ஓகே இதோட முடிஞ்சுதே அப்படின்னு போகலான்னு பார்த்தா அடுத்து ஒரு கணக்கு போடுறாங்க. தம்பி கல்யாணத்துக்கு ஆல்ரெடி போகலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, தங்கச்சிக்காரி 5 பவுன் போட போகிறா, அதனால நம்ம 6 பவுன் போடணும். 6 பவுனுக்கு 3 லட்ச ரூபா. நம்மளோட நகையெல்லாம் வந்து பேங்க்கில் அடமானத்தில் இருக்குல்ல, அதெல்லாம் மீட்கிறதுனா 1 லட்சம், மொத்தம் 4 லட்ச ரூபா. ஸோ போகிற வர செலவு காரு கீரு அது இதுன்னு ஒரு 50,000 வச்சுக்கோங்க, 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா முன்னாடி வந்து நம்ம கணக்கில் அது இல்லவே இல்லையே, 2 பவுன் போட்டால் போதும்தான்னு சொன்னேன், இப்போ என்ன இவ்வளோ கணக்கு கொண்டு வர்ற, எங்க முன்னாடி நம்ம பிச்சைக்காரங்க, இன்றைக்கி நம்ம கோடீஸ்வரங்க, நம்ம போய் கம்மியாக போடலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி இவளை திருத்த முடியாது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது, நீங்களாம் ஒன்று பார்க்க வேண்டாம், ஆல்ரெடி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன், நீ எங்கே பணத்தை ரெடி பண்ணுன்னு கேட்கும்போது, நம்ம வட்டி சேகர் பின்ன நமக்கு யார் கேட்டவொடனே பணம் தருவா, ஏமா வட்டிக்கு எதுக்குமா வாங்கினா, அவன் ராக்கெட் வட்டிக்கு விட்றோமா, அவங்ககிட்ட பணம் வாங்கி ஒருத்தங்க கூட வந்து உருப்படுறதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஹீரோ திட்டுறாப்புல. அப்புறம் இருந்துக்கிட்டு நம்ம கேட்ட உடனே வந்து வேற எவன் பணம் கொடுப்பான், அவன் தான் பணம் கொடுப்பான், என்னங்க இது 10 நாளில் பணம் வந்துட போகுது, வந்த உடனே வந்து திருப்பி கொடுத்துட போகிறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி என்னமோ பண்ணித்தோலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவங்க நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோயினோட வந்து தம்பி கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போய் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்லா கொண்டாடிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் 10 நாளும் வந்து முடிஞ்சிருது. சரி இன்றைக்கி சேட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்ன நாள் இன்றைக்கி தான். இன்றைக்கி வந்து சேட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டு ஹாலில் இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க மொத்த ஃபேமிலியுமே. இப்போ நம்ம ஹீரோ வந்து சேட்டுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. சேட்டு வந்து ஃபோனை அட்டன் பண்ண உடனே, சார் நான் காரல் மார்க்ஸ் பேசுகிறேன் சார் அப்படின்னு, எந்த காரல் மார்க்ஸு, எனக்கெல்லாம் எந்த காரல் மார்க்ஸ் தெரியாது, ஃபோனை வை அப்படின்னு கட் பண்ணிடுறாப்புல. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் எல்லாம் பதறிடுது. குழந்தைங்கள்லாம் அப்பா எனக்கு இப்போ அந்த ஐஃபோன் கிடையாதா, என் கிரிக்கெட் கிடையாதான்னு வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இறா அவசரப்படாதரா அப்படின்ட்டு மறுபடி ஃபோன் பண்ணி, சார் நான் சிவபுண்ணியத்தோட பையன் பேசுகிறேன் சார் அப்படின்னு. அட முதலாளி பையனா, அப்புறம் எதுக்குடா காரல் மார்க்ஸ் அது இதுன்னு சொல்கிற, உன் பேரெல்லாம் எனக்கு ஞாபகமே இருக்காதுடா தம்பி அப்படின்னு சொல்லி சேட்டு சொல்கிறாப்புல. இல்லை சார் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன் நான் அப்படின்னு. உடனே தான் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது. சரி அன்னைக்கு நம்ம மீட் பண்ணோம்ல அதே இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவும் இப்போ வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாப்புல. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட ஊர்க்கார ஃப்ரெண்டு மாறன் இருப்பாப்புல, அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருந்திருப்பாப்புல. அப்போ டேய் லூசுத்தனமாக அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, எவனாவது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்த காசுக்காக வந்து திருப்பி 1 கோடி ரூபா கொடுப்பானா, அப்படி கொடுக்குறவனா தான் அன்னைக்கே கொடுத்துருப்பான்ல, 10 நாள் கழித்து கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறானாலே உன்னை ஒல்ட்டி விட்டுட்டு அந்த 10 நாளுக்கு கேப்பில் வந்து ஆல்ரெடி இந்த கடன் பத்திரத்துக்கான பணத்தை கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பானுங்க, அதுக்காக தான் உன்னை 10 நாள் வந்து டைம் வாங்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாப்புல. நம்ம ஹீரோ இருந்தாலும் ஒரு டவுட்டே வந்து நம்ம சேட்டை இப்போ பார்க்க போகிறாப்புல. போன உடனே சேட்டு அதே முட்டிச்சந்தில் வச்சு 1 கோடி ரூபா செக்கு அசால்ட்டாக எடுத்து கொடுக்குறாப்புல. அதில் பேர் கூட எழுதலை. என்ன சார் என் பேர் எழுதலைன்னு கேட்கும்போது, எப்பா உன் பேர் என் வாயிலே வரலப்பா, ஏதோ காரல் மார்க்ஸ் கீரல் மார்க்ஸ் வச்சுருக்கிற, நீயே எழுதிக்கப்பா அப்படிங்கிறாரு. வெறும் வந்து எம்டி செக்கு, அப்படியே பணத்தை மட்டும் போட்டு அப்படியே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காகி வந்து சேட்டை பார்க்கும்போது, என்னோட முதலாளி எனக்கு பண்ணதுக்கு நான் இன்னும் வந்து பல விஷயங்கள் பண்ணணும்ப்பா, ஆனால் வந்து என் பணம் எல்லாம் வந்து என் பையனோட கண்ட்ரோலில் இருக்குது, இதுவே உன்னை திருட்டுத்தனமாக இங்கே வச்சு கொடுக்கறது காரணம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பணம் கூட வந்து உனக்கு வந்து கொடுக்காத மாதிரி பண்ணி விட்டுருவான், அதனால தான் திருட்டுத்தனமாக கொடுக்குறேன், என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு எல்லாம் புரியுது. சேட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற வந்து மனநிலைமையில் தான் வந்து இதை கொடுத்துருக்காப்புல. செக்கை வாங்கிட்டு ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே பைக் எடுத்துகிட்டு வர்றாப்புல. வரும்போது மாறனுக்கு ஃபோன் பண்ணி, டே மாப்பிள்ள
அந்த 5 ஏக்கர் இருக்குன்னு சொன்னல 50 லட்ச ரூபாய்க்கு அதை ரேட்டை முடுறா அப்படின்னு சொல்லி கெத்தா பேசுகிறாப்புல. டேய் சும்மாரு, நீ இப்போ பார்த்தாலும் இதே வேலையை தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருக்காப்புல இதே மாதிரி. 10,000 ரூபாய்க்கு வேலை இருக்கும் போதுலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு இப்போ வேலை. சொன்ன உடனே டேய் செக்கு வந்துருச்சுடா அப்படிங்கிறாப்புல. கோடீஸ்வரன் ஆகிட்டேன்டா மாப்பிள்ள அப்படின்னு கெத்தா பேசுகிறாப்புல. ஃபோனை வச்சுட்டு பைக்கில் எடுத்து ஜாலியாக போயிட்டுருக்கிறாப்புல. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டேன் போகும்போது அவரோட கம்பெனி கிட்ட போகும்போது அவர் கம்பெனியில் வேலை செய்கிற இன்னொருத்தர் வந்து பைக்கில் இவரை கிராஸ் பண்ணி போகிறாரு. அவர் பைக்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததை பார்த்தோன்னே கூட வேலை செய்கிறவரில் இவர் வேகமாக தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டே வந்து அட்மிட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி வந்து நம்ம வேலை செய்கிற வந்து ராஜேந்திர கீழே விழுந்துட்டாப்புல, இது மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குன்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எதுவும் பிரச்சனை இல்லை, லைட்டாக வந்து காயந்தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த ஆள்கிட்ட ஒரு பிபிடிக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தேன், நீ ஒன்று பண்ணு, அந்த ஆளோட பேக் வந்து உங்கள்கிட்டயா இருக்குது. ஆமாங்க சார் என்கிட்ட தான் இருக்குது. அந்த பேக் எடுத்துக்கிட்டு நீ ப்ரௌசிங் சென்டர் கடைக்கு போயிட்டு பிபிடி ரெடி பண்ணிட்டு கொண்டாந்து வந்து ரிசப்ஷனில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாப்புல. இவரும் அதே மாதிரி இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொண்டாந்து ரிசப்ஷனில் கொடுத்துட்டு சரி இப்போ பேங்க்குக்கு போகலான்னு பார்க்கும்போது மணி 5 ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே வந்து போக முடியாதுல்ல பேங்க்குக்கு. ஏன்னா பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்காரம்மா கூப்பிடுது. வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு செக்கை வந்து பேங்க்கில் போட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறது தெரியாமல் பயத்தில் போட்டேன் செக்கை வந்து பேங்க்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காத்தால பயங்கர கனவோட அந்த செக்கை வந்து பேங்க்கில் போட்டு பணமாக்கணுன்ட்டு வந்து ஆர்வமாக போகிறாரு. பேங்க்குள்ளே போயிட்டு பேக்லேருந்து வந்து செக் எடுக்க போகும்போது செக்கு வந்து பேக்கில் இல்லை. நம்ம ஹீரோக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. பேங்க்லேயே உட்காந்து பேக் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே வந்து கிடைக்கல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று எங்கெங்கே போகணும்னு சொல்லி ஞாபகப்படுத்தி டக்குன்னு அவர் ஆஃபீஸ் கீழேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தாத்தா இருப்பார். வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ரிமோட்டை தான் ஒர்க் ஆகலன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அங்கே போய் பார்க்குறாரு, ஆஃபீஸில் போய் பார்க்குறாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் இடத்துல போய் வந்து பார்க்குறாரு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனார் பார்த்தீங்களா, அங்கே போய் பார்க்குறாரு. ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்க்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. சரி திருப்பி ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா படித்த பாயிண்ட்டை விசாரிக்கிறாரு. இது மாதிரி வந்து நேம் கூட நான் எழுதலை, வெறும் எம்டி செக்கு, பணம் மட்டும்தான் 1 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, சார் என்ன சார் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கீங்க, ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு செக் கொடுத்தார்ல அவர்கிட்ட சொல்லி வந்து அந்த செக்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டு பூச்செக் தர சொல்லுங்க, சீக்கிரம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பிச்சுட்றாரு. இவர் வேகமாக சேட்டை பார்க்கறதுக்கு சேட்டோட கடைக்கு வர்றாரு. கடையை பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு. வாட்ச்மேன்கிட்ட வந்து சேட்டு எங்கன்னு கேட்கும்போது, இல்லை சேட்டு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போய் வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீரியஸாக இருக்காரு, அதனால தான் வந்து எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. வேகமாக இப்போ வந்து சேட்டை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடுறாப்புல. அங்கே ஐசியூக்கு முன்னாடி சேட்டோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே தான் நிற்கிறாங்க. அவரோட பையன் வந்து ஆல்ரெடி ஆன் தி வேல இருப்பார் போல். இவர் எப்போ அங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாப்புல. அங்கே சாமி சிலை இருக்கும். சாமி சிலைக்கு முன்னாடி இந்த குங்குமத்தை எடுத்து கரைச்சி நெத்தியில் வந்து சேட்டெல்லாம் வந்து ஒரு கோடு மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு போகிறாப்புல. போகும்போதே வந்து ஒரு கிளீனிங் அம்மா வந்துட்டு சேட்டு பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு செம்ம கான்ஃபிடென்ட் ஆயிடுது. அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க நர்ஸுக்கிட்ட பேசி என் பெரியப்பா வந்து இது மாதிரி வந்து உள்ளே வந்து சீரியஸாக கிடக்கிறாரு, அப்படியே பார்க்க போனோம் அப்படி இப்படின்னு பேசி உள்ளே போயிடுறாப்புல. உள்ளே போய் பார்த்தா சேட்டு உயிரோட தான் இருக்காரு. சேட்டு முன்னாடி வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து சேட்டோட பையன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாப்புல. உள்ளே இந்த ஒரு ஹாட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு டாக்டருக்கு டீ வாங்க போகிறேன் சார், நீங்கள் பாருங்கள் சார், இந்த உங்கள் பேஷண்ட்டை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகாமல் எஸ்கேப் போய் வந்துடுறாரு. வந்து வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன நடக்குது எது நடக்குதுன்ட்டு. டாக்டர்லாம் உள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க. கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டாக்டர் வந்து சேட்டோட பையன்கிட்ட உங்கள் அப்பா தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவர் ஷாக்காகிறத விட நம்ம ஹீரோ இங்கேருந்து என்னது சேட்டு தவறிட்டாரா அப்படின்னு தூரத்துலேருந்து கத்துறாப்புல. உடனே மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இவரை பார்க்குறாங்க. இவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு பம்பிட்டு அப்படியே வந்து ஒதுங்கிடுறாப்புல. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பேர் சந்திரமுகின்னு வருது. சந்திரமுகிங்கிற வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை வந்து ஸ்க்ரீனில் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. சேட்டோட பெரிய காரியம் சென்னையில் அவர் வீட்டில் நடக்குது. நம்ம ஹீரோவும் அதே வீட்டில் இப்போ போகிறாரு. அங்கே போய் வந்து சேட்டோட பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதி வர்றான். அரசியல்வாதி வந்து பையனோட கையை பிடிச்சி சேட்டு இறந்ததுக்கு கண்டலன்ஸை சொல்லிவிட்டு, ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம ஊர் வந்து திருவிழாவுக்கு கூட ஒரு 5 லட்ச ரூபா தர்றேன், நாளைக்கு வந்து காசு வாங்கி அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்குள்ளே இப்படி இறந்துட்டாப்புல. என்ன பண்ணுறது, ஐயாவுக்கு வந்து இப்படி அவனு வந்து யார் கனவுல கண்டா, சரி நீங்கள் கொடுத்துருவீங்களா அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்குறாப்புல. பையனும் இருந்துக்கிட்ட யதார்த்தமாக சரி வந்து சேட்டே சொல்லிட்டார்ல, கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாப்புல. அவனுக்கு போனதுக்கப்புறம் மேனேஜர் வந்து நம்ம பையன்கிட்ட வந்து திட்டுறாப்புல. ஐயா சேட்டெல்லாம் அப்படி சொல்லவே கிடையாது, இவனுங்கெல்லாம் ஃப்ராடுக்கார பசங்க சார், உங்களை ஏமாற்ற வர்றானுங்க அப்படின்னு ஒன்று. சரி அந்த பையனுக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. இருந்தாலும் பெரியகார வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக கம்மிட்டு இருந்தாராப்புல. அப்புறம் வெளியே போய் வந்து தம் அடிச்சிட்டு இருக்கிறாப்புல. தம் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சைலண்ட்டாக பின்னாடியே போய் அவர்கிட்ட பேசலான்னு போகிறாப்புல.
போய் கிட்ட போய் இந்த நிலமையெல்லாம் எடுத்து சொல்கிறாப்புல. இது மாதிரி அப்பா எனக்கு ஒரு செக் கொடுத்துருந்தாப்புல. சரி ஓகே, எல்லாமே ஓகே, எவ்வளோ செக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 கோடி ரூபாய்க்கு அப்படின்னோடனே பையனுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருது. என்னது, எங்கள் அப்பா உனக்கு 1 கோடி ரூபாய் செக் கொடுத்தாரா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு மேனேஜர் கூப்பிட்றாரு. மேனேஜர் கூப்பிட்டு, இவர் தான் எங்கள் அப்பாவோட பிஏ, இவனை தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும்போது தெரியலங்கிறாப்புல. இவருக்கு தெரியாமல் எங்கள் அப்பா வந்து 1 ரூபா கூட டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டார், இவருக்கு தெரியாமல் உனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாரா, எத்தனை பேரா கிளம்பி வருவீங்க, ஒருத்தன் செத்தா அடுத்த செகண்டே வந்து ஒவ்வொருத்தனாக வர ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ, இல்லை சார் நான் சொல்கிறது உண்மை சார் அப்படி இப்படின்னு வந்து பதட்டத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. உடனே சேட்டோட மகன் கடுப்பாயிட்டு இடுப்பில் வந்து கன்று வச்சுருப்பான். அந்த கன்னை எடுத்து நம்ம ஹீரோ மேலே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். மேனேஜர் தான் வந்து நடுவில் உள்ள குறுக்க வந்து, ஐயோ போயா முதல்ல இங்கிருந்து போயா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாப்புல. என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம ஹீரோ இப்போ பார்க்கில் வந்து உட்காந்துருக்காப்புல. அப்போ ஒரு ஐடியா பண்ணி நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி, சித்திரம் நல்லா இருக்கியாம்மா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறாரு. என்ன உதவிமாம்மா, பணத்தை தவிர என்ன வேணால் கேளுங்கன்னு சொல்லும்போது, பணம்லாம் எனக்கு வேணாம்மா, நீ ஆல்ரெடி ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தல்ல, அதனால் இப்போ கொஞ்சம் பெயின் வருதுன்னு சொல்லி உங்கள் அக்காலையும் உங்கள் அக்கா குழந்தைகளையும் மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஊருக்கு கூப்பிட்டு வச்சுக்குமா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிம்மாம்மா நான் அப்படியே பண்ணிடுறேம்மா அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த பொண்ணும் அவங்க அக்காவை கூப்பிட்டு சொல்லிடுது. ஸோ வந்து பொண்டாட்டிக்காரியும் வந்து ஃபோன் பண்ணி, இது மாதிரி என் தங்கச்சி கூப்பிட்டா, ஊருக்கு கூப்பிட்டா, நான் ஊருக்கு கிளம்புறேன், குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா 2 நாளைக்கு இருங்க, 2 நாளாக பணம் வந்துருந்தானே, பணம் வந்துட்டா உடனே அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் சென்னைக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவர் வந்துட்டு, அதெல்லாம் உடனே ஃபோன் பண்ணிடுறோமா, பணம் வந்தால் முதல் ஃபோன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு ஊருக்கு. பொண்டாட்டி பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இப்போ செக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமேன்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறாரு. ஸோ வாட்ச்மேனையும் ஆட்டோக்காரனையும் பார்த்து கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்கிறானுங்க. பேசாமல் போலீஸ்க்கு போயிடலாமான்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம வாட்ச்மேன் தம்பி இருந்துக்கிட்டே, யோ நீ வேற சும்மாரியா, கருவாட்டை காணான்னு பூனைட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா, அவனுங்களே திருட்டு பசங்க, அவனுக்கிட்ட போய் இதை போய் சொல்கிறதா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி அப்போ ஆட்டோக்கார தம்பிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என் ஆட்டோவில் அடிக்கடி ஒருத்தர் ரெகுலர் கஸ்டமராக வருவார், போலீஸ் மாதிரியே நான் ஒரு வேற ஒரு மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே, டிடெக்டிவ் அவர் போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க 3 பேர் இப்போ கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் டிடெக்டிவ் ஆஃபீஸர் அன்றைக்கி தான் எல்லாத்தையும் முழுசாக வெக்கேட் பண்ணி போகிறாங்க போல். ஏன்னா அவர் இன்னையோட வந்து டிடெக்டிவ் வேலையை விடலான்னு வந்து முடிவு பண்ணியிருப்பார் போல். அவர் அசிஸ்டண்ட்டை கெஞ்சி கூத்தாடி உள்ளே வந்து டிடெக்டிவ் பார்க்குறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. அங்கே போனவொடனே அவர் இருந்துட்டு, இல்லைப்பா இன்றைக்கி தான் நான் வந்து கடைசி கேஸு முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இன்னையோட ஆஃபீஸை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தொழிலே விட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருங்க நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறாரு. ஐயா, என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிறந்தவன், வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இது ஒன்று மட்டும்தான், தயவுசெய்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் மனசு இறங்கி கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு. அப்பன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது. என்னப்பா எல்லாம் வந்து ஆஃபீஸில் வெக்கேட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லும்போது, வெக்கேட் பண்ணிட்டோமா, கடைசி ஒரு கேஸ் இருக்குது, அது மட்டும் வந்து முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கூட வாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லும்போது, இருமா வந்துடுறமா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிருது, சரி ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன்ட்டாருன்னு. வெளியே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்கிறாரு. நம்மளால் ஃபுல் கெட்டப்பில் வந்து வெளியே வர்றாப்புல டிடெக்டிவ் தாத்தா. வந்த உடனே, சரி இந்த மேட்டரெல்லாம் இங்கே பேச வேண்டாம், நேற்றுலேருந்து நீ எங்கெங்கே போனையோ அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு கேட்கும்போது, அந்த ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போகிறாங்க. அங்கே போனவுடனே வாட்ச்மேன்ட்ட ஏசி வந்திருக்குன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. அங்கே போய் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏமா ஏசி வந்திருக்காருமான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது. யோ அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காருமா, உன்னை ஏதோ விசாரிக்கணுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அந்த பொண்ணு பயந்து நடுங்குது. அங்கே போனவுடனே இப்போ நம்ம ஹீரோவை கேட்குறாரு, நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லு அப்படிங்கிறாரு. இது மாதிரி பிடிஎஃப் வந்து பண்ணணும்னு வந்தேன், இங்கே 2 பசங்க வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பசங்கள்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எனக்கு முதல்ல பண்ணி கொடுமான்னு சொன்னேன், அந்த பொண்ணு பண்ணி கொடுத்துச்சு. அப்போ தான் என் ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு மாறன் கூப்பிட்டான், அவங்ககிட்ட வந்து இது மாதிரி வந்து 1 கோடி ரூபா இன்னும் 3 நாள் வரப்போகுது, 1 கோடி ரூபா வச்சு பெரிய பணக்காரன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்ன உடனே, அப்போ அந்த நியூஸை கேள்விப்பட்டு அந்த பேக்கில் இருந்து செக்கை நீ தானே அட்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு பதற ஆரம்பிச்சிடுது. ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது, நான் சொல்லிடுறேன் சார், அவரோட பேக்கில் ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா சார், அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த பொம்மை மாதிரி நம்ம பேக்லேயே ஒரு பொம்மை இருக்கணும்னு அந்த பொம்மையை தான் சார் நான் தடவிட்டு இருந்தேன், வேறு எதுவும் பண்ணல சார்னு சொன்னோடனே நம்ம டிடெக்டிவ்க்கும் வந்து புரிஞ்சிருது, ஓகே இந்த பொண்ணு அப்பாவின்ட்டு. சரி இந்த பொண்ணு இதெல்லாம் எடுக்கல, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலான்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, ராஜமௌழி வந்திருக்கேன்னு நர்ஸுக்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாரு. யோ ராஜமௌழி தான் சொன்னால் உங்களை நம்ப மாட்டாங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னால், போய் சொல்லியா அப்படிங்கிறாரு. இவங்களும் உள்ளே போயிட்டு சினிமா ஷூட்டிங் ஏதோ வாடகைக்கு வந்து இடம் பார்க்குற மாதிரி சும்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இங்கே ஷாட் வைக்கணும் அங்கே ஷாட் வைக்கணும்ட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு, இப்போ சொல்லு இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆக்சிடென்ட் ஆன ஆளை தூக்கிட்டு இங்கே வந்தோமா, இங்கே வந்து உள்ளே கொண்டே சேர்த்தோமா, வெளியே பேக் வச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தேன், அப்பன்னு பார்த்து இங்கே டாக்டருக்கும் முன்னாடி இருந்த பேஷண்ட் யாருக்கும் ஒருத்தருக்கு பயங்கர சண்டை, அந்த சண்டையில் கைகளை போனவொடனே நானும் உள்ளே போய் தடுக்க போனேன்,
போனேன், அப்போ பேக் இதே இடத்துல தான் இருந்துச்சு, அது திருப்பி வந்து பார்த்தா பேக் அதே இடத்துல இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கேப்பில் தான் பேக்லேருந்து யாரோ உருவிருக்கணும். இங்கே சிசிடிவி எங்கே இருக்குது, வாங்க போய் செக் பண்ணலான்னு சிசிடிவி செக் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது கருப்பு கலர் வாட்சை வந்து கையில் கட்டின ஒரு டாக்டர் தான் வந்து நம்ம ஹீரோட பேக்லேருந்து ஏதோ ஒன்று வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆட பிடிச்சிட்டோம்டா புறா அந்த டாக்டரை அப்படின்னு சொல்லி கருப்பு கலர் வாட்ச் கட்டின வந்து டாக்டரை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி தனி ரூமுக்குள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க. 2 அடி போட்ட உடனே, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், எனக்கு கிளிப்டோமோனியான ஒரு வியாதி இருக்குது சார், எந்த அழகான பொருளை அட்ராக்டிவான பொருளை பார்த்தாலும் உடனே திருடிடுவேன் சார், அப்படி தான் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருப்பேன் சார், நான் எடுத்து வச்ச பொருளை இந்த பேக்கில் இருக்குது, இதில் உங்கள் பொருள் என்னமோ வந்து எடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபுல்லாக தொலைவி பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே செக்கே இல்லை. எங்கேயா செக் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் வந்து கோடார் தைலத்தை எடுத்து கட்டுறாரு. கோடார் தைல வச்சிருந்தல அதை தான் ஆட்டை போட்டிருக்கான், இவனும் திருடம் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போயிடாப்புல. ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்தானே வந்து அந்த ஆக்சிடென்ட் அவர் தூக்கிட்டு வந்தார் நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் ஒரு பஞ்சர் ஓட்டுறவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது யார் பேக் எடுத்து கொடுத்தா நீ பார்த்தியான்னு கேட்கும்போது, சார் அங்கே ஒரு பிச்சைக்காரர் இருக்கான்ல, அவன் தான் பேக் எடுத்து கொடுத்தேன், மோசமான ஆள் சார், அவனை போய் விசாரிங்க, அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி பிச்சைக்காரன்ட்ட போய் சைலண்ட்டாக இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு டிடெக்டிவ். நம்ம ஹீரோவும் வந்து நம்ம வாட்ச்மேன் தம்பியும் நம்ம வந்து பிச்சைக்காரனோட வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து பின்பக்கமாக இருக்கும், அதை போய் எல்லாம் எடுத்து கிளறி நோண்டிட்டு இருக்காங்க. அப்படி நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வருது. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த பிச்சைக்காரனோட பழைய ஃபோட்டோ, பயங்கர பர்சனாலிட்டியாக இருக்காப்புல. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குல்ல அப்படின்னு அவங்க தொலைவிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் விசாரிச்சு பார்க்குறாரு. ஆதாயம் இல்லாமல் வந்து யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது டிடெக்டிவும் கேட்குறாரு, இது மாதிரி பேக் நீங்கள் தானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாரு. வேற எதுவும் வந்து இவர்கிட்ட தப்பா இருக்க மாதிரி தெரியல. அப்ப அந்த பிச்சைக்காரோட திங்ஸ்ல வந்து ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய வந்து ஆணி இருக்கு. அந்த ஆணி எடுத்து கொண்டாந்து டிடெக்டிவ்கிட்ட கட்டுறாங்க. அப்ப பிச்சைக்காரன்ட்ட வந்து இது என்ன மேட்டர்னு எல்லா உண்மையும் வாங்கிட்டு பஞ்சர் கடைக்காரன்ட்ட வர்றாங்க. பஞ்சர் கடைக்காரன்ட்ட அந்த பாக்ஸ் தூக்கி போட்டு, நாளைக்கு ஆணி போறது யூஸ் ஆகும்ல, வச்சுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாப்புல. ஏன்டா டே, நீ வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஆணி போட்டு இங்க எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ஆக்சிடென்ட் பண்ணணும்னா போடல, ஏதோ வந்து ஆணியை போட்டா வந்து 2 பஞ்சராகவும் எனக்கு 2 வியாபாரம் கிடைக்கும் தான் போட்டேன். அதையும் இந்த பிச்சைக்காரன் நான் ஒவ்வொரு டைம் ஆணி போடும் போதும் அவன் காந்தத்தை வச்சு வந்து அந்த ஆணியெல்லாம் வந்து எடுத்து தான் அவன் சேர்த்தி கொண்டு போய் அவன் இடத்துல வந்து வச்சிருந்துருக்கான், அவனாலேயே என்னோட தொழில் போச்சு சார் அப்படின்னு சொல்லி பண்ணுற தப்ப ரொம்ப நியாயமாக வேற பேசிட்டு இருக்கான். சரி ஓகேன்ட்டு இவங்க பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அதை லோக்கல் இருக்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தருக்கு அனுப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாப்புல, இது மாதிரி பிச்சைக்கார ஒருத்தன் வந்து இடத்துல இருப்பான், அவனுக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை இருக்கும், அந்த பஞ்சர் கடைக்காரனை கூப்பிட்டு வந்து நீ பஞ்சர் போட்டுரு, அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான், இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாப்புல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அடுத்தடுத்து கிளம்புறாங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசான தாத்தா இருப்பார்ல, அவர் பார்க்கறது கிளம்புறாங்க. அந்த தாத்தா வந்து ஆல்ரெடி காதும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அவர்கிட்ட போய் இந்த கவர் வச்ச வந்து இதை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, என்ன கவரு, ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாரு. ஆரஞ்சு கலர் கவர்னு சொன்ன உடனே அவர் வந்து ஆமாம்மா ஒரு கவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. வீடு ஃபுல்லாக இவங்களே தொலைவுறாங்க. கடைசியில் எடுத்து பார்த்தா அது கல்யாண பத்திரிக்கை. போயா அப்படின்ட்டு, இவரும் திருடன் இல்லையா, வாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு ஈவினிங்கும் ஆயிடுது. எல்லாருமே சோகமாக டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ்கிட்ட, சார் என்ன சார் பண்ணுறது, எனக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, தம்பி இது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது என்னோடய லாஸ்ட் கேஸு, கண்டிப்பாக இதில் நான் ஜெயிச்சே ஆகணும், நீ ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நான் ஜெயிக்கிறது இதில் எனக்கு ரொம்ப முக்கியம், கவலைப்படாத, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஒன்று பண்ணுங்கள், நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், அந்த டாக்டர் போய் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன பொருளாக நம்ம எப்போதுமே மறந்து வச்சுருப்போம், அதை நம்ம வந்து தேடும்போது நமக்கு கிடைக்காது. ஆனால் 6 மாதம் கழிச்சு பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடியே கிடந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இதை வாடா நம்ம இவ்வளோ நாள் வந்து வீடு ஃபுல்லாக தொலைவிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி மனசில் இருக்கிற சில விஷயங்கள் டக்குன்னு நமக்கு வெளியே வராது. அந்த டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எங்கே வச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார் நாங்களும் போய் பார்க்குறேன்ட்டு இப்போ அந்த டாக்டரை பார்க்க கிளம்புறாங்க. அந்த டாக்டர் அம்மா பேர் மாலதி. இவங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு, பாஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, என்னால் நீங்கள் எங்கே செக்கை வந்து தொலைச்சிங்கன்னு கண்டுபிடிச்சி தர முடியாது, ஆனால் நீங்களே அந்த செக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் உதவி பண்ண முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன சத்தத்தை மட்டும் வந்து உருவாக்கி விட்டுட்டு அந்த சத்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எந்த கவலையுமே இல்லாமல் ஆற்று நீரோடை மாதிரி சந்தோஷமாக இருந்த வந்து காலகட்டங்கள் நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக இருந்த காலகட்டங்கள் ஒரு ஆம்பளைக்கு என்ன, குழந்தை பருவம் தானே, அவங்க அப்பாவோட நடந்து போனது, அவங்க கிராமத்தில் வந்து ஆற்றுல விளையாண்டது, பம்பு செட்டில் விளையாண்டது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இப்போ கம்மிங் 4ஆம் தேதிக்கு வாங்க, 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு ஒன்று விடாமல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
சேட்டுக்கு ஃபோன் பண்ணாதான் ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்குறாரு. போயிட்டு அங்கே செக்கு வாங்கிட்டு அங்கேருந்து வந்து எங்கே கிளம்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வண்டியை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக பேங்க்கு கிளம்புனேன் மேம். அங்கே ஏதாவது செக்கு மிஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேம், அங்கே செக்கு மிஸ் ஆகிருக்கு மேம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, எல்லாம் வந்து கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர எக்ஸைட் ஆகிறானுங்க. ஆகா, செக்கு எங்கே மிஸ் ஆச்சோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. சரி அமைதியாக இருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, அங்கேருந்து பேங்க்குக்கு போயிட்டு இருக்க வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது மேம். அந்த ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல அந்த ஆக்சிடென்ட் அவரை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி நான் தான் மேம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல செக்கு மிஸ் ஆச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் மேம், அங்கேயும் செக்கு மிஸ் ஆகிருக்கு மேம் அப்படிங்கிறாரு. என்னடா அது 2 பக்கம் செக்கு மிஸ் ஆகிருக்கா? சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் போனீங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனோம் மேம். அங்கே செக்கு மிஸ் ஆச்சான்னு கேட்டால் அங்கேயும் செக்கு மிஸ் ஆச்சுங்கிறாரு. இவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கடுப்பாயிடுறானுங்க. என்னடா அந்த ஆள் எங்கே கேட்டாலும் செக்கு மிஸ் ஆச்சு அப்படிங்கிறானே அப்படின்ட்டு. சரி ஓகே, கண்ணை முடிங்க, இப்போது செஷன் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. மார்க்ஸ், நீங்கள் எல்லா இடத்துலையும் செக்கு மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்கள் மனசு ஒரு சரியான சமநிலைமையில் இல்லை. முதல்ல உங்கள் மனசை வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும். அதுக்கு ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பப்போ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து ஒரு 2-3 பீர் அடிப்பேன் மேம் அப்படின்னு. சரி, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது, வருஷம் 16 ரொம்ப பிடிக்கும் மேம் அப்படிங்கிறாரு. குஷ்பு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. ஆமாம் மேம் அப்படிங்கிறாரு. ஒன்று பண்ணுங்கள், இன்றைக்கி ராத்திரி நல்ல நிம்மதியாக பீர் அடிச்சுட்டு வருஷம் 16 படத்தை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வாங்க, ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்ட்டு இவங்களும் சோகமாக வந்து வந்துடுறாங்க. வாட்ச்மேனோட ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ தனியாக 4-5 பீர் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு பீராக வந்து அடிக்கிறாரு. அடிக்க இந்த செக்கை பற்றின ஞாபகம் தான் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கிழிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. அந்த டாக்டர் எடுத்து செக் எடுத்து ஒளி வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வருது. அந்த பிச்சைக்காரை வந்து செக்கை எடுத்து அப்படியே தேய்க்கிற மாதிரி ஞாபகம் வருது. என்னடா செக்கு ஞாபகம் வருது அப்படின்னு உடனே பீர் பாட்டிலோட இப்போ ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. டேய், நீ நானும் எவ்வளோ பெரிய கூட்டாளி, நம்மளாம் எத்தனை வருஷமாக ஒன்று மண்ணா இருக்கிறோம். உன் பிராண்டு கிடைக்கலன்னு உடனே 4 கடை ஏறி இறங்கி உனக்கா நான் வாங்குவேன்டா. என்னை மறக்கடிக்க சொன்னால் திருப்பி அதே ஞாபகத்தை கொண்டு வரையடா அப்படிங்கும்போது லைட்டாக வந்து மறுபடியும் போதை ஏற அவருக்கு அந்த பழைய செக்கு ஞாபகம்லாம் போகுது. அவர் கிராமத்தில் பம்பு செட்டுக்குள்ளே சந்தோஷமாக குளிக்கிற மாதிரி வந்து நினைவுகள் மட்டும்தான் அவருக்கு வருது. திடீர்னு பார்த்தா அவர் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுது. டேய், இப்போ தானே உங்கள்கிட்ட சொன்னேன் எவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் நம்ம, மறுபடியும் பொண்டாட்டி ஞாபகத்தை கொண்டு வரையே, அவளையும் கொண்டு வராத அப்படிங்கிறாரு. மறுபடியும் இன்னும் 2-3 பீர் உள்ளே போனோடனே சுத்தமாக மறந்துடுறாரு. வருஷம் 16 படத்தை போட்டுட்டு அதில் வந்து அவர் குஷ்பு சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக படத்தை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காத்தாலையும் வெடியுது. வெடிஞ்ச உடனே நம்ம வாட்ச்மேன் தம்பி ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஹீரோவுக்கு. என்னையா ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்கும்போது, டேய், செக்கு பற்றின எந்த ப்ரெஷரையும் இப்போ என் மண்டையில் இல்லைடா, இப்போ போய் டாக்டரை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சுடும்டா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோட வீட்டுக்காரம்மோட தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க. மாமா எங்கே இருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைம்மா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, படுத்து தூங்கிட்டேன், அதான் சரக்கு போட்டு படுத்துட்டாரே அப்படின்னு ஒன்று. இங்கே பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுமாம்மா, அக்கா கிளம்பி அங்கே தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று. அக்காவா, அவ எதுக்கு இங்கே வர்றா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி நீங்கள் யாரோ கூப்பிட்டு வந்து ஏதோ செக்கு காணாமல் போச்சுன்னு வீடெலாம் தொலைவிட்டு இருக்கீங்களாமா, அக்காவுக்கு ஃபோன் வந்துருச்சு, அதை கேட்ட உடனே கடுப்பில் கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று. ஐயோ, சந்திரமுகி வந்துட்டாளா அப்படின்ட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்ட்டு டக்குன்னு கிளம்ப பார்க்குறாரு. அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ராயிருது. என்ட்ரானோடனே குழந்தைங்கள்லாம் உள்ளே போக சொல்லிட்டு, செக்கை எங்கே தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அது மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒடனே, சரி செக்கில் உன் பேர் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பேர் எழுதாமல் இருக்குமா அப்படின்னு உடனே இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. பேர் எழுதாத செக்கை தொலைச்சிருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் எதுக்கு தான் உயிரோடு இருக்க அப்படி இப்படின்னு கண்டமேனிக்கு வந்து பேசிடுது. வழக்கம் போல் எப்போது நீ தானே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி துடிப்ப, இப்போ நானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்து பேக்கோட வந்து வெளியே துரத்தி விட்டுருது. வெளியே துறந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் பேசாமல் வந்து கிளம்பி வந்துடுறாப்புல. அந்த சைடு இவர் கிளம்பி போன உடனே வட்டி கடைக்காரன் இருக்கான், ஆல்ரெடி காசு கொடுத்துருப்பானு பார்த்தீங்களா, 4 லட்ச ரூபா, அவனுக்கு வீட்டுக்கு வர்றானுங்க. வீட்டுக்கு வந்து, என்னம்மா ஏதோ இன்றைக்கி 10 மணிக்கு ஏதோ ஸ்ட்ரைட்டாக வர சொன்னியாம்மா, அதான் நேராக வந்துட்டோம், நீ தான் வந்து வீட்டு வாசல் வரைக்கும் வந்தால் திட்டுற, அதனால தான் வீட்டுக்கிலேயே வெயிட் பண்ணி உன்னை கீழே வர சொன்னோம் அப்படின்ட்டு மொத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவமானப்படுத்துறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் வாட்ச்மேனோட ரூமில் போய் சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ வாட்ச்மேனும் அந்த ஆட்டோக்கார தம்பியும் 2 பேர் ஏதோ பேசிட்டு வர்றானுங்க. அண்ணன்ட்ட அதை காட்டிடலான்னு ஆட்டோக்காரன் சொல்கிறான். வாட்ச்மேன் வந்துட்டு இல்லை வேணாம், ஆல்ரெடி அவர் கஷ்டத்தில் இருக்காரு, மறுபடியும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லி திட்டுறான். இவர் வந்து பார்த்துட்டு, என்னடா ஏதோ காட்டணுங்கிறான், நீ ஏதோ காட்டக்கூடாதுங்கிறா, என்ன மேட்டர் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழி இல்லாமல் இவனுங்களும் ஃபோனில் இருக்கிறத எடுத்து காட்டிடுறானுங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்காரம்மா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. என்ன வீடியோனா, இவங்க வீட்டுக்காரர் கிளம்பி போனோடனே அவங்க பொண்ணை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாப்பைய யாருங்கிற டைட்டிலேயே வச்சு, அந்த முட்டாப்பையன் வேறு யாரும் இல்லை, எம்புருஷன் தான், நாளைக்கு உங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து யாராவது வந்து முட்டாப்பையன் எப்படி இருப்பான்னு கேட்டால் எம்புருஷனோட ஃபோட்டோவை காட்டுங்கன்னு அப்படி புருஷனோட ஃபோட்டோவே எடுத்து காட்டுது. ஏன்னா ஒரு சின்ன காகிதம், அந்த காகிதத்தை பத்திரமா வச்சுக்க முடியாத அளவு முட்டா கூமுட்டா எம்புருஷன்
அப்படின்னு சொல்லி கண்டமேடி யூடியூப் வீடியோவில் கழுவி ஊற்றுறது. அதையெல்லாம் ஊரே பார்த்துட்றானுங்க. ஊரே பார்த்தது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட்ஸ்லலாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம ஹீரோ பற்றி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. இப்போ நம்ம டிடெக்டிவ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு மார்க்ஸு, அதை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது, அன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, செக்கு எங்கே காணாங்கிறது மட்டும் தானே ஞாபகம் இல்லை, அப்போ ஒன்று பண்ணு, எல்லா சம்பவத்தையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணு அப்படிங்கிறாரு. ரீக்ரியேட்னா என்ன சார் புரியல அப்படிங்கிறாரு. அடே அன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ அதே சம்பவத்தை நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடித்து அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இவர் இருந்துக்கிட்டு சரி ஓகே சார் நான் அப்புறம் கூப்பிட்றேன்ட்டு கட் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவர் இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பண்ணி பார்க்கலாண்ணா, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புண்டு அப்படிங்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட பொண்ணு கூப்பிட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டு அம்மா வீடியோ போட்டனால ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இதில் வேறு வட்டி கடைக்காரங்க வந்து கண்டமேனிக்கு வேறு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அதுவும் ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணுறதுக்கு ஒரு காரணம், எனக்கு ஒன்றும் வாழவே பிடிக்கலப்பா, அம்மா அப்பா வேறு நீ எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருக்கீங்க, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுவுது. கண்ணு நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது கண்ணு, ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ என் குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக நான் ஓடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வா சார் சொன்னதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் வந்து ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. அன்னைக்கு காலையில் வந்து அந்த செக்கு வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனது, அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் பார்த்தீங்களா, அது ஹாஸ்பிட்டல் போகிறது நம்ம வாட்ச்மேன் வந்து அடிபட்ட மாதிரி படுக்க வச்சு, அது வந்து நடுவில் ஒரு கார் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் ஆம்புலன்ஸில் தான் கூப்பிட்டு போவோன்ட்டு ஆம்புலன்ஸ் 108 வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா சம்பவத்தையும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவரோட தம்பி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. உன்னோட குடும்ப விஷயத்தில் தலையிட நான் விரும்பலக்கா, ஆனால் நீ ஏதோ தப்பு பண்ணுறது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது இப்போ லைட்டாக புரியுது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து நம்ம வந்து டிடெக்டிவ்க்கு வந்து அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ டிடெக்டிவ்க்கு ஆக்சுவலாக அன்றைக்கி 60ஆம் கல்யாணம் மண்டபத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பொண்டாட்டிக்கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் மாலதி. இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் போல், அதனால தான் வந்து இவங்ககிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ டாக்டரும் பார்க்குறாங்க. வீடியோவை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுவான விஷயம் வந்து தெரியுது. என்னென்னா ஒவ்வொரு டைம் அந்த 2 வீலர் அவர் எடுக்கும் போதும் இல்லை வந்து 2 வீலர் வந்து அவர் ஆஃப் பண்ணும் போதும் கையில் என்ன இருக்கோ அதை வந்து வண்டி கவருக்குள்ளே வைக்கிறாரு. சீப் எடுத்து தலை செய்கிறாரு, முடி சீப்பு தூக்கி உள்ளே வச்சிடறாரு. ஏதாவது கவர் கிடச்சா அதுக்குள்ளே உள்ளே வச்சிடறாரு. ஸோ வண்டி கவருக்குள்ளே வைக்கிறது அவரோட ஹேபிட் போல், அதனால் அதில் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம மார்ஸ் கிட்ட சொன்ன உடனே மார்ஸ் வந்துட்டு ஆமாம் சார் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது சார், உடனே இருங்க பார்த்துட்டு கூப்பிட்றேன்ட்டு கீழே வேகமாக வந்து வீட்டு கீழே வந்து அவரோட வண்டி கவரில் செக் பண்ணுறாரு. எனக்கு கவரில் வந்து உள்ளே வந்து அந்த செக் இல்லவே இல்லைன்னொடனே மறுபடியும் ஒரு பதட்டம் ஆயிடுறாரு. என்னடா செக் இல்லை அப்படின்னே ஒரு நிமிஷம் இருங்கடா யோசிக்க கொடுங்கடான்னு 2 பேர்த்தையும் அமைதிப்படுத்துறாரு. அவனுக்கு ஃபோன் வருது, ஃபோன் ஆஃப் பண்ணுங்கடா முதல்ல யோசிக்க கொடுங்கடா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் வந்து என்ன அவருக்கு தோணுதுன்னா, அந்த சேட்டுக்கிட்ட இருந்து செக்கு வாங்கிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு மாறனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பார்ல, டேய் 5 ஏக்கரை பிடிச்சி வையே ஒரு 50 லட்சத்துக்கு நான் வந்து கையெழுத்து போட்டு வாங்குறது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கெத்தா பேசிட்டு இருந்திருப்பாரு. உன் ஃப்ரெண்டு கோடீஸ்வரன்டா இந்த 3 நாள்ல இருந்து அப்படிலாம் பேசிட்டு இருந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்த உடனே செக்கை வந்து உள்ள வண்டி கவருக்குள்ள வச்சிருப்பாரு. வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ண உடனே வீட்டுக்காரம்மா கிட்ட ஏதோ கோவமாக கத்திட்டு அந்த வண்டியிலேருந்து திருப்பி எடுக்க போகலான்னு போகும்போது அது வேற ஒருத்தர் வண்டியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் நிற்கிறனால ஸோ வந்து அதே மாடலு அதே வண்டிங்கிறனால தப்பி வந்து அங்கே உட்காந்துருப்பாரு. அதனால திருப்பி அவரோட வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் செக்கு வந்து முன்னாடி உட்காந்தாரில் வண்டி அந்த வண்டியிலே வந்து இருந்திருக்கும். கண்டுபிடிச்சிட்டாண்டா அந்த வண்டியில் தான்டா செக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி இருக்கும், வாங்க போய் பார்க்கலான்னு ஆட்டோக்கார தம்பி வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இவங்க யோசிச்சது கரெக்டாக தான். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்டியில் உட்கார்றாரு, செக் வைக்கிறாரு, ஃபோன் வருது, ஃபோன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, ஓகே இது நம்ம வண்டி இல்லை பக்கத்தில் இருக்கிறதா நம்ம வண்டின்னு இவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு கம்முன்னு போயிடுறாரு. சரி அந்த வண்டியை ஜூம் பண்ணுங்கன்னு ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர் எங்கேயோ காற்றுல பறந்து வந்து ஒட்டி இருக்குது. அதனால நம்பர் பிளேட்டுன்னு தெரியல. ஒரு வயசான பெரியவர் வந்து அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அமைதியாக போயிடுறாரு. ஐயோ கடைசியில் வந்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சும் கடைசியில் அந்த வண்டி நம்பர் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அழுவுற மாதிரி ஆயிடுறாரு. ஸோ நம்ம வாட்ச்மேனை வந்து சமாதானப்படுத்தும் போது, நம்மெல்லாம் மிடில் கிளாஸ்டா, நம்மெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கறது தான் அந்த ஆண்டவனுக்கு ஒரே சந்தோஷம், விடு நமக்கு என்ன ஒட்டுதோ அதுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி ஆல்ரெடி அந்த வீடியோவில் பேசும்போது நம்ம ஹீரோ அக்வா பியூரிஃபையர் கம்பெனியில் வெறும் 20,000 சம்பளத்தில் போட்டிட்டு இருக்கிறத பற்றி கேவலமாக பேசிடும். அதனால் நம்ம ஹீரோ வேலையை விட்டும் தூக்கிடுவானுங்க. ஒரு சைடு வேலை இல்லை, இன்னொரு சைடு இந்த 1 கோடி ரூபா செக்கும் கிடைக்கல, வீட்டு ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு, வட்டி கடைக்காரனுங்க வந்து பொண்டாட்டியை மிரட்டிட்டு இருக்கிறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல உடஞ்சி போய் நிற்கிறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம வாட்ச்மேனுக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கன்னு பார்த்தா அவங்களோட கம்பெனியில் கூப்பிட்டு உங்களோட செக் இங்கே தான் இருக்குது வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க.
நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியம் தாங்கல. 3 பேர் பறந்தடிச்சுக்கிட்டு இப்போ கம்பெனிக்கு வந்து ஓடுறானுங்க. அங்கே போனால் கம்பெனி மேனேஜரு உங்களை தேடி ஒருத்தர் வந்தார், அவர் தான் செக் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரீஷியனை காட்டுறாரு. ரொம்ப வயசானவராக ரொம்ப பாவப்பட்டவராக இருக்காரு. அவர் தான் செக் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். அவர்கிட்ட பயங்கரமாக சொல்லும்போது, இல்லை செக்கு கொடுத்தது நான் இல்லை, என் பொண்ணு தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. பொண்ணு வெளியே இருக்குது. வெளியே போய் பார்த்தா ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு, வயசு பொண்ணு. ஆனால் வந்து கையும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, காலும் பிரச்சனை இருக்குது. வீல் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் இது எவ்வளோ பெரிய உதவின்னு வந்து உனக்கு சொன்னால் கூட புரியாதுமா, அவ்வளோ பெரிய உதவின்னு சொல்லும்போது, இல்லைங்கண்ணா எனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே செக் கிடச்சிச்சு, அப்போ இது யார் செக்குன்னு தான் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வீட்டுக்காரம்மா அந்த வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவை பார்த்தா இது உங்களோட செக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை வச்சு தான் இந்த கம்பெனி அட்ரஸை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. வீடியோவை பார்த்து நெகட்டிவாக கீழே போட்ட அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு என்னோட வருத்தத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் இருக்காங்களே தவிர என் வருத்தத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, நல்ல மனுஷங்களும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செக்கை வாங்கிட்டு, சரி செக்கை போட்டு வந்து உன்னை நேரில் வந்து மீட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக்கை எடுத்துகிட்டு வேகமாக பேங்க்குக்கு வர்றாப்புல. பேங்க் ஓனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் பேர் எழுதலை அப்படின்ட்டு. ஒரு பேனா எடுத்து வேகமாக வந்து காரல் மார்க்ஸ் இவரோட பேர் எழுதுறாப்புல. கொடுத்துட்டு பரபரப்பாக போய் வந்து மேனேஜர்கிட்ட கொடுக்க போகிறாப்புல. அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி பணம் போகிறது நின்றுட்டு இருக்கான். எவ்வளோடா பணம் போட போகிறா? 5500 நான் தரேன்டா போடா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் பிடிச்சி தள்ளி விட்றாப்புல. தள்ளி விட்டு இவர் போய் வேகமாக வந்து செக்கை கொடுக்குறாரு. செக்கை கொடுத்த உடனே மேனேஜருக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. என்ன இவனுங்க திருடுங்க மாதிரி பரபரப்பாக வர்றானுங்க, அது 1 கோடி ரூபா செக்கை கொண்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு உடனே இந்த செக் வந்து சேட் அக்கௌண்ட்டில் தானே எடுக்கணும். இப்போ சேட் ரெகுலர் கஸ்டமர் போல் அந்த பிரான்ச்சில். உடனே சேட்டுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறானுங்க. சேட்டோட பையன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாப்புல. சார் இது மாதிரி உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேருந்து 1 கோடி ரூபா செக்குக்கு வந்து வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த திருட்டு பையன் அங்கேயும் வந்துட்டானா, போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க, அவனை தூக்கி வந்து உள்ளே பிடிச்சி போடணும் அப்படின்னு உடனே நம்ம சேட்டோட வந்து வீட்டுக்காரம்மா, அதாவது சேட்டு பையனோட அம்மா வந்து வர்றாங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் 1 கோடி ரூபா செக்கா யாருக்குன்னு வந்து பேர் கேளு அப்படின்னு சொல்லும்போது காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. காரல் மார்க்ஸா? ஓ, சிவபுண்ணியத்தோட வந்து பையனோட செக்கு தான் அது, உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. அன்றைக்கி நைட்டு செக்கு கொடுத்துட்டு வீட்டில் வந்து என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். இது மாதிரி வந்து இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்கறதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னால் தீர்க்கவே முடியல. ஆனால் என் வந்து முதலாளிக்கு பண்ண முடியாத முதலாளி பையனுக்கு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் ஸ்வீட் சாப்பிட்றேன், ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம தான் தப்புன்ட்டோமோன்னு அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே மேனேஜர்கிட்ட, சாரி சார் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த செக்கை வந்து ப்ராசஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. சார் ஒரு நிமிஷம் சார், அக்கௌண்ட் எதுவும் நான் ஃப்ரீஸ் பண்ண சொன்னேன்ல, இனிமேல் நீங்கள் ஃப்ரீஸே பண்ணாதீங்க. எங்கள் அப்பா வந்து யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னு கடைசி காலத்தில் நினச்சிருந்துருக்கலாம், நான் தான் அது தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டேன். ஸோ யாருக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை வந்து பண்ணட்டும், நீங்கள் அக்கௌண்ட்டை எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. மேனேஜரும் அதை கேட்டுட்டு வந்து இப்போ காரல் மார்க்ஸ் முன்னாடி வந்து கண்ணாடி கழட்டுறாப்புல. என்ன சார் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வர மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்ன சார் மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் செக்கை ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறாரு. 3 பேர் தாம் தூம் வந்து பயங்கரமாக வந்து குதிக்கிறானுங்க. 1 கோடி ரூபா செக்கு ப்ராசஸ் ஆன உடனே, சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இந்த 1 கோடி ரூபா வந்து பணத்தை வந்து முடிஞ்சளவு வந்து கேஷாக மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது சின்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி கொடுத்துட்டு போங்க, 3 நாளில் வந்து நீ கேஷை வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தோட வந்து பேங்கை விட்டு வெளியே வர்றாரு. இன்னைக்கு ராத்திரியும் வாட்ச்மேன் வீட்டில் நின்று எல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை சரக்கடி கேட்கும்போது, டேய் வேணாண்டா அப்படிங்கிறாரு. என்னையா ஏன் சரக்கு வேணாங்கன்னு சொல்லும்போது, இல்லையா செக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பரபரன்னு அலைஞ்சிட்டு இருந்தோம், செக்கு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இதுக்காக இவ்வளோ தூரம் அலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இருக்குதுயா, அதான் என்ன விதமான உணர்வுனே புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வர்றாங்க. அங்கே வரும்போது நம்ம கரெக்டாக அந்த வாட்ச்மேன் இந்த கேள்வி கேட்குறான், எப்படி உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு உனக்கு செக் அடிச்சது வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் தெரியாதியா அப்படிங்கிறாரு. நல்ல வேலை தெரியல, தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருந்திருக்கோம் அப்படின்னு கேவலப்படுத்துறாரு. நம்ம ஹீரோ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்த யோசனைக்கு போயிடுறாரு. இதெல்லாம் காதில் கேட்ட நம்ம ஹீரோயின் இப்போ போய் நம்ம ஹீரோவை கூப்பிட்டா நம்ம வந்து பணத்துக்காக தான் வந்தோம்னு கேவலப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கும் வந்து எல்லா பக்கமும் இருந்து ப்ரெஷரு. ஒரு சைடு அப்பா இல்லாமல் குழந்தைங்க வந்து தடுமாறுது, இன்னொரு சைடு வட்டி கடைக்காரன் டார்ச்சர் பண்ணுறான், ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்கிறான். அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து அடங்கி ஒடுங்கி இருக்காங்க. 3 நாள் ஆகுது. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பணம் எல்லாமே கேஷாகவே கிடச்சிருது. கேஷாகவே கிடச்ச பணத்தை பேக்கில் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ, ஆட்டோக்கார தம்பி, வாட்ச்மேன் 3 பேரும் வந்து ஆட்டோவிலே வந்துகிட்டு இருக்காங்க.
வந்துட்டு இருந்தவொடனே ஒரு பார்க்கு கிராஸ் ஆனவுடனே அந்த பார்க்கில் நிப்பாட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே வந்து இவங்க 3 பேர் போய் பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க. எதுக்கே இங்கே வந்து பார்க்கில் வந்து உட்காந்துருக்கோம்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம், இவன் இப்படி பேந்து மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ பழைய நினைவுகளில் போகிறாரு. அவங்க அப்பா இவன் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குளத்தங்கரையில் உட்காந்துருப்பாங்க. அப்போ 4 வடையை வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்காக கொடுத்துருப்பாரு. அதில் அவன் வடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காகம் வந்து உட்காரும். உடனே ஒரு வடையை மட்டும் எடுத்து பிச்சு போட்டு காக்கைக்கு வந்து போடுவார். அப்போ அந்த காக்கை தான் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா காக்கையும் கத்தி கூப்பிடும். எல்லா காக்கையும் வந்தோடனே இன்னொரு வடையும் பிச்சு போடுவார். அப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லுவார், டேய் கார்ல் மார்க்ஸ், இங்கே பாரு, என்றைக்குமே நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுன்னு மட்டும் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும், அந்த காக்கைக்கு இருக்கிற அறிவு வந்து நம்ம மனுஷங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு ஃப்யூச்சரில் நீ இன்ஜினியராகவையோ கலெக்டராகவையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு நல்ல மனுஷனாக இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து வாழ்ந்து பாரு, வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும்டா அப்படிம்பாப்புல. அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்போ தான் வந்து நிகழ்காலத்துக்கே நம்ம ஹீரோ வர்றாப்புல. டக்குன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்தவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இந்த பணத்தை வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு மகனாக இருந்தால் நான் என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ண போகிற அப்படின்னு வாட்ச்மேன் கேட்குறாரு. இந்த பணத்தில் பாதி பணத்தை என்னை சுற்றி இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாப்புல. வாட்ச்மேன் இருந்துட்டு, யோ முட்டாளாயா, நீ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க பணக்காரனே இப்படிலாம் காசு செலவு பண்ண மாட்டான், நீ எதுக்கே அதெல்லாம் பண்ணுற, இந்த காசுக்காக நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, சும்மா இருறா நீ வேற, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாரு. பையை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துலேயே ஒரு 3 கட்டை எடுத்து நம்ம ஆட்டோக்கார தம்பிட்டு கொடுக்குறாரு. டேய் அந்த ஆட்டோவை வந்து சொந்தமாக்கணும் தானே கனவுன்ட்ட, போ இப்போ சொந்தமாக்கி அப்படிங்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வேணாண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார தம்பி பதறாப்புல. உன்னால் வந்து ஆட்டோவை உழைச்சே சொந்தமாக்கி முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு வந்து நேரம் தான் கொஞ்சம் எடுக்கும், இப்போ சொந்தமாக்கிக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாரு. ஆட்டோக்கார தம்பி வந்து அழுதுகிட்டே வாங்குறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு போகும்போது நம்மளோட வாட்ச்மேன் தம்பி இருப்பார்ல, வாட்ச்மேன் தம்பி வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தானே அவரோட ஐடியா, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இருக்காது. அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துலையே வச்சு அந்த பில்டிங்கான அட்வான்ஸை கொடுத்து, இந்த கடை இனிமேல் உன் கடை, சந்தோஷமாக நடத்து அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் எதிர்பார்த்து நான் உங்கள்கிட்ட பழகலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடாப்புல. நானும் இதெல்லாம் எதிர்பார்த்தலாம் உங்கள்கிட்ட பழகலை, ஒழுங்குமுறையாதே பணத்தை பிடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வந்து கைகால் வந்து ஊனமுற்ற பொண்ணு தானே வந்து இவங்களோட செக்கை கொண்டு வந்து கொடுத்தது, அந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து கொஞ்சோண்டு காசை எடுத்துக்கொண்டே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 20 லட்ச ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. இப்போ வெறும் 80 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட 80 லட்ச ரூபா காசை கொடுத்து, இதை வச்சு நீ வீடு வாங்குவியோ இல்லை குழந்தைகளை படிக்க வைப்பியோ என்ன பண்ணுவியோ பண்ணு, என்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு காசை கொடுத்துட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அவங்க அப்பா வந்து கும்பிட்டுட்டு இருக்காப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு, இந்த ஊரே நமக்கு வேணாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஊரில் வந்து 2 ஏக்கர் வந்து விவசாய நிலம் வாங்கலாம், ப்ளஸ் பம்பு செட்டோட வாங்கலாம், அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம், ஏன்னா குழந்தைகளோட படிப்பு என்ன தான் நினச்சானே யோசிக்கிறீங்க, குழந்தைகளுக்கு நம்ம மண்ணும் மக்களும் வந்து சொல்லிக் கொடுக்காத படிப்போ அந்த சிட்டி சொல்லிக் கொடுக்க போகுது, வாங்க அங்கேயே போகலாம் அப்படின்னு. என்ன ராணி திருந்திட்டியா நீயே அப்படின்னு சொல்லி இவரே ஷாக்காகி பார்க்குறாரு. அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபேமிலியோட இவங்க எல்லாருமே வந்து சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கீழே கரெக்டாக வர்றாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஒரு 7-8 வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணு அப்போ தான் வந்து நல்ல செய்தி சொல்லுது, ஆனால் எனக்கு இது மாதிரி வந்து உண்டாயிருக்கேன், எனக்கு இது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னோடனே இவங்க எல்லாரும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம வாட்ச்மேன் தம்பி வந்து வர்றாப்புல. வாட்ச்மேன் தம்பி வந்து ஒரு பத்திரத்தை எடுத்துக்கொண்டாந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாப்புல. ஹீரோட்ட கொடுத்த உடனே என்னையாது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அப்பா கொடுத்ததுக்கு வந்து கடைசியில் வந்து நீ வந்து வாங்கினல, அது மாதிரி வந்து நான் ஒரு காலத்தில் வந்து பெரிய ஹோட்டல் அதிபர் ஆகிட்டுனா உன் பையன் வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போட்டோம், அதுக்கு தான் அந்த பத்திரம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே கொடுக்குறாப்புல. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி வச்சிடறாப்புல. வாங்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு சென்னை விட்டுட்டு சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை அவரோட சொந்த ஊரில் காட்டுறாங்க. அவரோட மோட்டர் ரூமை பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வர்றாப்புல. வரும்போது அந்த ஊர் பெருசுக்கு 2 பேர் வந்து நம்ம என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுறாங்க. மாமா சௌக்கியமாக இருக்க மாமா, நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த பக்கம் கேட்கும்போது, இல்லையா விதநெல் வீட்டில் வச்சுருந்தேன், அதில் மழையில் நனைஞ்சு முளைச்சி போச்சு, அதான் உங்கள்கிட்ட விதநெல் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே ஒரு 8 மூட்டை கிடக்குது, நீ என்ன பண்ணுங்க ஒரு 2 மூட்டையை மட்டும் விட்டுட்டு மீதி மூட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறப்பல. சரி எவ்வளோ காசு மாப்பிள்ள சொன்னீங்கன்னா போட்டுவிட்ருவேன் அப்படின்னு சொல்லும்போது, காசு கிடக்குது காசை எடுத்துகிட்டு போமாம்மா அப்படின்னு ஒன்று. எல்லாம் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே வந்து மாப்பிள்ளை இருக்கான் அப்படி பெருமையாக பேசிட்டு பெருசுகளை வந்து போகுதுங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே காத்தாட வந்து அந்த தோட்டத்தில் நடந்து போகிறாப்புல. அப்போ தான் வந்து குழந்தைங்க 2 பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அப்போ அப்பாவை கூப்பிட்டு ஃபோனை காட்டுதுங்க. அப்பா நம்ம வந்து ரீக்ரியேஷன் வீடியோ போட்டோம்ல, அது 8 lakhs மேலே வியூ போட்டிருக்குது, நம்ம யூடியூப் சேனலும் பயங்கரமாக க்ரோ ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களோட வந்து தோட்டத்துக்குள்ளே பக்கத்து தோட்டத்தோட மாடு வந்துருச்சுன்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்கார அம்மாவோட சண்டைக்கு போயிட்டு இருக்குது. இவன் இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாப்புல.
போயிட்டு ஃபோன் எடுத்து அவரோட ஃப்ரெண்டு மாறன்னு கூப்பிட்றாப்புல, என்ன மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போனல அந்த மேட்ரு என்னாச்சுன்னு கேட்கும்போது, எங்கய்யா அந்த பொண்ணு வந்து சரிப்பட்டு வரல வேணான்ட்டானுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்து புரோக்கர் வந்து பக்கத்தூரில் ஒரு பொண்ணு இருக்குன்ட்டு இருக்கான், அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்கிட்டு வர சொன்னதை மறந்துடாத அப்படின்னா, என்ன 2 பேர் தானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாப்புல. நம்ம ஹீரோ அப்படியே அவர் வயலுக்குள்ளே நடந்து போய் நடுக்காட்டுக்குள்ளே சட்டக்கட்டை எல்லாம் கழட்டி வச்சுட்டு பனியனோட அப்படியே படுத்துடுறாப்புல. அப்படியே லாங் ஷாட்டில் மேலே காட்டும்போது அந்த சுற்றி இருக்க கிராமமே பச்சை பசேர்னு இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ மட்டும் சைலண்ட்டாக படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இதே மாதிரி அவரோட சொந்த வயலில் சட்டையை கழட்டி போட்டு படுத்துருக்கிறத கனவாக பார்த்துருப்பாப்புல. அந்த கனவு இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து நிறைவேறிச்சு. இதோட இந்த படம் முடியுது. மிடில் கிளாஸை பற்றின ஒப்பீனியன் நம்ம எல்லாரும் நம்மளோட கதையிலேயே ஏகப்பட்ட கதை நம்மகிட்டே இருக்குது. அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கே பண்ணிவிட்டீங்கன்னா இன்னொரு மிடில் கிளாஸ் ஆளான நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ, பை பை கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் see you, bye. This is Sini Tamil signing off.